வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு எறா குழம்பு தான் வச்சுருக்கேன். இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். பொதுவாக எறா பிரியாணி செய்வோம், எறா தொக்கு பண்ணுவோம். இது போல் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். சின்ன வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 150 கிராம் எறா நல்லா தோல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம குழம்பு செய்யலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, சோம்பு, 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு இது மாதிரி நம்ம பட்டை, சோம்பு போட்டு தான் தாளிக்கணும். கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தாளித்து குழம்பு வச்சோம்னா நல்ல கறி குழம்பு வாசனை, நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் எப்போதும் போல் நல்லா வதக்கிடலாம். சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம கறி குழம்பு போல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம புளியெல்லாம் ஊற்றி செய்ய போகிறதில்ல, தக்காளி வதக்கி மட்டும் தான் செய்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். எப்போதும் போல் நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் தக்காளி தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருந்தோம்னா நல்லா தக்காளி வதங்கி வந்துடும். பாருங்கள், தட்டு போட்டு வச்சதுனால நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒன்றும் பதிகமாக இடித்து போடக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கணும் தக்காளி இஞ்சி பூண்டு. நல்லா எல்லாம் அங்கங்கே இருக்கிறது நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நல்லா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதையும் போட்டு வதக்கிடலாம். நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதையும் ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சோன்னா நல்லா வெந்து வந்துடும் காய். இந்த ஆவியில் வேகிறது தான் நல்லா காய் நல்லா வேகும். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கிறங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. இது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, குழம்பு ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சோன்னா வெந்துடும், காய் வெந்துடும்.
நம்ம வந்து எறா வந்து வதக்க போகிறதில்ல, முதவே வதக்கலை, நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் போட போகிறோம் எறாவை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு எறாவை போய் லாஸ்ட்டாக போடுறீங்களே பச்சையான, இது மாதிரி போட்டு பாருங்கள், போட்டு குழம்பு வைங்க, ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து குழம்பாயிடுச்சு. இப்போ எறாவை அங்கங்கே போட்டுக்கலாம். எறாவையும் போட்டு கிளறிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எறா குழம்பு. அவ்வளோதாங்க. இது போல் குழம்பு வைங்க, ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க சொன்னது இந்த டிப்ஸு. அது நான் எப்போயோ சொன்னது, நான் அடிக்கடி வைப்பேன், இப்போ வீடியோவுக்காக போட்டிருக்கேன். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.